இப்போ இருக்கிற காலகட்டத்திலலாம் யாருக்காக இருந்தாலும் சரிங்க, முடி கொட்டுறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். முடி நீளமாக கருகருன்னு அடர்த்தியாக வளர்கிறதுக்காகவும் முடி கொட்டுறதை நிப்பாட்டுறதுக்காகவும் வீட்டிலேயே இயற்கையான முறையில் ஒரு அருமையான ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு முதல்ல ஈரமே இல்லாத 3 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் 10 செம்பருத்தியிலையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறலாங்க. கூடவே ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ சோற்று கற்றாழையை எடுத்துருக்கேன். அதையுமே தோல்லாம் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் காய்ச்சறதுக்காக ஒரு பாத்திரத்தில் சுத்தமான மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு 250 ml சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்லேயே எண்ணெய் சூடாகி வரும். அந்த சமயத்தில் அரைச்சி எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் சோற்று கற்றாழையும் சேர்த்து விட்டுடலாங்க. பிறகு ஒரு 15 நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் தாங்க கிண்டி எடுக்கணும். ஸ்டவ்வை எப்போவுமே லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும், இல்லைனா கருவேப்பிலை கருகிரும். நுர பொங்கி வெளியே வராத அளவுக்கு நம்ம ஒரு 15 நிமிஷத்தில் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வடிகட்டி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த ஆயில் வாரத்தில் ஒரு 3 நாளாவது அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நைட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் கூட ஹேர் வாஷ் பண்ணிக்கலாங்க.